ஓகே அண்ணி. ஓகே தினேஷ் ப்ரோ. நீ இப்ப எடுத்துக்கோ. நீ நல்ல பிள்ளை, அப்பப்ப தண்ணி கேட்டு குடிச்சுக்குவ. ஆமா சிஸ், எஸ். கண்ணை பாடுங்க. தூக்கம் நிறைஞ்சு போச்சு. கண்ணறைய தூக்கம் பண்ண முடியல. கண்ணு தூக்கம் கண் நிறைய இருக்கு. போய் தூங்கு போ. அக்கா அண்ணியா எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிறாங்க. கீர்த்தி சிஸ் இது எப்பயிலேருந்து எல்லோரும் போயிட்டாங்க. 24 பால்ஸ் 28 ரன்ஸ் மேடு. ஓ சூப்பர். கலைசிஸ் உங்கள் ரெண்டாவது பாப்பா குட்டி குழந்தையா? எஸ் ராம்குமார் ப்ரோ. 2 வயசு முடிஞ்சிருக்கு பாப்பாக்கு. இந்த ஜான்வரியில தான் 2 வயசு முடிஞ்சது பாப்பாக்கு. அது குட்டி. பெரியவக்கு 7 வயசு ஆயிடுச்சு. சின்னதுக்கு குட்டி இல்லை, குட்டி நல்ல பிள்ளை தான். என்னது குட்டியா அப்படிங்கா? சரி குட்டி இல்லை, நீ பெரிய பிள்ளை தான். நீ பெரிய பிள்ளை தான். டனுசி பெரிய பிள்ளை தான். என்னது நான் குட்டியா அப்படிங்க? பாமா இருக்கியா? பேச மாட்டியா? பாமா சிஸ் போயிட்டாங்க. பாத்தியா வாயா? என்னது நான் குட்டியாங்கா? இப்போ உள்ள பிள்ளைங்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. அவள் குட்டி இல்லையா, அவள் பெரிய பிள்ளையா? என்னது நான் குட்டியா அப்படிங்க? ஓ கதை அப்படி போகுதா? ஓகே ஓகே கீர்த்தி சிஸ். டனுசி தான். குட்டின்னு சொன்ன கோவத்தை பாரு. குட்டின்னு சொல்லக்கூடாதான். இப்போ கூட பெரியவ நீ குட்டி தானேங்கிற அப்படிங்க. அவளை குட்டின்னு சொல்லக்கூடாதான், பெரிய பிள்ளையா. குட்டின்னு சொல்லக்கூடாதான். எல்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் வயசை குறைச்சி சின்ன பிள்ளையா மாறுறாங்க. இது சின்ன வாண்டு பெரிய பிள்ளையாக தவிக்குது. நம்ம எல்லாரும் என்னடா சின்ன பிள்ளையா ஆகணும்னு நினைப்போம். அது என்னன்னு கொடுமை பாருங்க. பெரிய பிள்ளையா ஆக தவிக்குது. 11th லைக் டன், தேங்க்யூ. அது என்ன அக்டோபர் 6 கீர்த்தி சிஸா? நீ பேச போறியாக்கும்? நீ என்ன பேசுவ? பேசாம படு. பெரிய குட்டி பாப்பா அப்படிங்கிறாங்க. தனுசு குட்டி இல்லை, 2 பேருமே தங்க குட்டிகளா அப்படின்னு தான் போட்டு இருக்கு போட்டால. ஆமாம் ஆமாம், தங்க குட்டிகள் தான். இது அம்மா அப்பா ஓகே சொன்னால் போகும், இல்லைன்னா அந்த கதை முடியும் நேரம் இதுதான் இருக்கும் எம்கே அப்படிங்கிறாங்க. நான் வந்து பேசவா அப்படிங்க? உங்ககிட்டலாம் பேச போகிறலாம். என்ன பேசுவா பாருங்க, பெரிய மனுஷி மாதிரி. எப்படி கட் பண்ணணும்னு தெரியாது, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் நல்லா கட் பண்ணுவாளே, அவளுக்கு தெரியுமே. கட் பண்ணிட்டு ஓகே அப்படின்பா. ஓகே கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். அவள் கற்றுக்கிட்டா என்கிட்ட இருந்து. எனக்கே தெரியாது. அவள் பெரிய மனுஷி ஆகுறா, அதான் பெரியவங்கிறா. எனக்கு சின்ன பிள்ளைன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறா. சரி ஓகே, எல்லோரும் போயிட்டீங்க போல். நான் கட் பண்ணிவிட்டு சைலண்ட் லைவ் போட்டு தூங்குறேன். அப்பனா நீ பேசாண்டி இருக்கா பெரியக்கா? அப்போ இன்னும் வீட்டில் சொல்கிறியா கீர்த்தி? சரி நான் உத்தரவு வாங்கிறேன். ஓகே ஸ்ரீ ப்ரோ, பாய். பாய். குட்டி பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, அவளுக்கு பிடிக்காதுல்ல. கீ கிளைமேக்ஸ் எப்போதான் அப்படிங்கிறாங்க முத்துக்குமார். ஒரு பெரிய புள்ள. பாய் ஸ்ரீ. அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க நினச்சி பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எம்கே. ஐயோ, ஃபோனை பிடுங்குவாங்க, நல்லா போட்டு அடிப்பாங்களா? வெயிட் பண்ணலாம் முத்து ப்ரோ. குமார் ப்ரோ என்ன அப்படிங்கிறாங்க. பாய் குட்டி பாப்பா, பாய் பெரிய பாப்பா அப்படிங்கிறாங்க. பாய் குட்டி பாப்பா, பாய் பெரிய பாப்பான்னு சொல்கிறாங்க மாமா. அவங்களுக்கு பாய் சொல்லிடுங்க. ஏய் கட் பண்ணல, அவங்க கிளம்புறாங்களாம். பகல் பூரா தூங்கினா நைட்டு எதுக்குள்ளாடி தூக்கம் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. யாருக்கு? எம்கே விட சொல்றிய ஏன் இப்படி அப்படிங்கிறாங்க. ஸ்ரீ ப்ரோ ஏன் போறீங்க? ஸ்ரீ ப்ரோ என்னன்னு தெரியல, சீக்கிரமாக போகிறத பார்த்தா டவுட்டாகவே இருக்கு. லவ் கிளைமேக்ஸ் கீக்கி. ஓ அப்படியே கீர்த்தி சிஸ் ஸோ சேட் அப்படிங்கிறாங்க. ஓகே பாய். ஓகே சிஸ்டர் பாய். பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.